இவங்க 2 பேருமே யானை பலம். இது நடுவில் தான் ஒருத்தர் புதுசாக வரார். அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா தாமரை சின்னம். இது நீங்கள் முதல்ல அக்கௌண்ட்டில் எடுக்கணும். தாமரையை நீங்கள் சுலபமாக எடுக்க முடியாது. இந்த சனி வக்கர நிவர்த்திக்கு பிறகுதான் கூட்டணிகள் தலையெழுத்து மாறும். அவர் அஸ்ட்ராலஜி நம்புறது இல்லை. இந்த சின்னத்தை தேர்ந்தெடுத்தா சிறப்பா இவங்களை எல்லாத்தையும் சமாளிக்க முடியும்னு எதுனா ஒரு சின்னம் சொல்ல முடியுமா? நான் சொன்னா நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. உலகத்தையே அசர வச்சு வேர்ல்டு வாரையே கொண்டு வந்த ஹிட்லருக்கே அந்த ஒரே ஒரு சின்னம் தான் தலையெழுத்தை மாற்று. இப்ப சொல்லுங்க, சின்னம் மாற்றுமா மாற்றாதா? ஆத்மகாரகன் சூரியன், மனோகாரகன் சந்திரன், இவங்க 2 பேருடைய சின்னத்தை தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு கொண்டு வரணும். நிறைய பேர் நடிகருடைய ஜாதகத்தெல்லாம் பார்த்துருக்காங்க. லக்னம் எத்தனை பேருக்கு தெரியும்? உண்மையான விஜயோட ஜாதகத்தினுடைய லக்னம் மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. சார் வணக்கம் சார். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா. என் அன்பு ரெட் நூல் நேயர்களுக்கும் என் அன்பு சகோதரிக்கும் என் அன்பு வணக்கங்கள். வணக்கங்கள் சார். இதுக்கு முன்னாடி ஒரு அஸ்ட்ராலஜர்கிட்ட பேசும்போது அவர் என்ன சொன்னார்னா 2026 விஜய் அவர்கள் வெற்றி பெறுவார், அவர் தான் முதல்வராகவும் இருப்பார் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் அவரே சொல்றாரு. அதை தான் நானும் சொல்கிறேன். முதல்வர் ஆவாரா? நானும் கேட்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் சொல்கிறாரு அப்படின்னா தெய்வ வாக்கா மாறிடுமா? சினாரியோ நான் சொல்கிறத நல்லா கவனித்து பாருங்கள். நவம்பர் மாதம் 26 உங்களுக்கு சனி வக்கர நிவர்த்தி. இந்த சனி வக்கர நிவர்த்திக்கு பிறகுதான் கூட்டணிகள் தலையெழுத்து மாறும். இன்னைக்கு இருக்கிற கூட்டணிகள் ஒன்று கூட இருக்காது. நீங்கள் நினைக்கிற கூட்டணிகள் அமையாது. நீங்கள் சொல்கிற கூட்டணிகள் வராது. நான் வேணா இது ஓப்பன் சேலஞ்சாக சொல்கிறேன். 2025 நவம்பர் 26க்கு பிறகு கூட்டணிகளுடைய கதை மாறும். இது எல்லாம் தலையெழுத்து மாறுறது எப்போ அப்படின்னா டிசம்பர் மாதம் 26 பிறகு. ஓகே, அந்த ஜனவரி ஸ்டார்ட்ல டிசம்பர் 26க்கு பிறகு தான் யார் யாரோடு கூட்டு சேருவாங்க, யார் யாருக்கு எதிரியாக இருப்பாங்க. இன்ன வரைக்கும் என் கூட இருந்தவன் நாளைக்கு அவன் கூட போவானா அப்படின்னா தெரியாது. இது காத்திருந்து பார்க்கறது இல்லை. அந்தந்த கட்சிக்கு உண்டான லக்னத்துக்கு தகுந்த புத்தியை கொடுக்கும். தனிப்பட்ட உங்களை வச்சு நான் பேச அதுதான் நான் சொல்ல வந்தேன். இப்போ நம்ம 2 பேரும் இங்கே உட்காந்துட்டு ஏசி ரூமில் உட்காந்துட்டு, சார் இவர் வரமாட்டார் சார், அவங்க எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ உழைச்சிருப்பாங்க. அது எந்த கட்சியாக இருக்கட்டும், நான் திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும், காங்கிரஸ் ஆகட்டும், பிஜேபி ஆகட்டும், எல்லாமே உழைக்கிறாங்க இல்லையா? கண்டிப்பாக. ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய உழைப்பு இல்லை, அது ஒரு குரூப் சேர்ந்து உழைக்கிறாங்க. அந்த குரூப்போட சேர்ந்து உழைக்கிறது எந்த பேனர்லன்னு பார்க்கணும். அந்த பேனருக்கு ஜோதிடம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். என்னுடைய அபிலாஷையை நான் சொல்கிறது பிரயோஜனம் இல்லை. எனக்கு யார் மேலே வேணாலும் ஆசை இருக்கும், இவர் தான் முதலமைச்சராக வரணும்னு. எப்பவுமே ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்களுக்கு அடுத்த எலெக்ஷனில் மைனஸ் பாயிண்ட் இருக்கும். ஏன்னா அவங்க சரியாக செய்யலை போகலன்னு. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2 யானைகள், ஒன்று திராவிட முன்னேற்ற கழகம், இன்னொன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இது 2மே மிகப்பெரிய பலம் வாய்ந்த யானைகள். இந்த 2 யானைகளுக்கு இவர் நடுவில் வரார் நடிகர். அனுபவம் வேணும் இல்லையா? கண்டிப்பாக வேணும். சரியான சித்தாந்தம் வேணும் இல்லைங்களா? அதுவும் அவருடைய ஜாதகத்தில் பொது வழியில் பேசுறது 2 நிமிஷம். அவர் என்ன நட்சத்திரம் தெரியுங்களா, அவர் என்ன ராசி தெரியுங்களா, இதெல்லாம் கடகடன்னு பேசிட்டு போயிடலாம். எவ்வளோ உழைப்பு, எவ்வளவு போராட்டம், எவ்வளவு இரவு பகல், எத்தனை நாள் வீட்டுக்குள்ளேயே அவர் உட்காந்துருக்கார், எத்தனை நாள் யோசிச்சுட்டு இருக்கார், எத்தனை நாள் போராட்டம். கடந்த 30 நாட்கள் ரொம்ப அமைதியாக இருக்காரு. அவர் கிருத்திகையில் போய் வழிநடைப்படலாமா? பண்ணது தப்பு. பின்ன நீங்கள் செய்யும் தொழிலை முதல் கோல வச்சுருங்க, எடுக்கிறீங்க. அம்மா நீங்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், ஆன்மீகத்தில் உங்களுக்கு தொடர்பே இல்லாமல் இருக்கலாம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த சின்னத்தை நீங்கள் கணக்கெடுத்து பாருங்கள். ஆத்மகாரகன் சூரியன் அது பலம் பெற்ற
கிரகம். சூரியனை அவங்க வந்து சின்னமாக வச்சுட்டு இருக்காங்க. ஒரு ஜாதகத்தில் சூரியன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சாதான் நீங்கள் ஆட்சி அமைக்க முடியுமான்னு தெரியும். அவங்க அதையே சின்னமாக வச்சுட்டு இருக்காங்க. அதுவும் உதய சூரியனாக வச்சுருக்காங்க, நிறைந்த சூரியன் இல்லை. எல்லாம் பார்த்து பார்த்து தான் வச்சுருக்காங்க, எல்லாம் பார்த்து தான் வந்திருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த பக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க சூரியன் அப்படின்னா அவங்க சந்திரன். இங்கே பேரே கலைஞர், இங்கே இவருக்கு புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன், சந்திரனுடைய அம்சம் பெற்றவர். இங்கே சூரியன், இங்கே சந்திரன். சந்திரனது பலம் பெற்றவர்கள், மக்களது பெண்களுடைய பலத்தை பெற்றவர்கள், ரொம்ப போட்டியாக இருக்கக்கூடியவர்கள், நேருக்கு நேர் பேசக்கூடியவர்கள், எந்த நிமிடத்திலும் ஒவ்வொரு செகண்டும் மாறி மாறி இருக்கக்கூடியவர்கள், கோலோச்சக்கூடியவர்கள். இது அந்த சந்திரனுக்கு உண்டான சரியான நேரத்தில் சரியானபடி ஒரு முடிவு எடுக்கக்கூடியவர்கள். இவங்க 2 பேருமே யானை பலம். இது நடுவில் தான் ஒருத்தர் புதுசாக வரார். அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா தாமரை சின்னம். இது நீங்கள் முதல்ல அக்கௌண்ட்டில் எடுக்கணும். தாமரையை வந்து நீங்கள் சுலபமாக எடுக்க முடியாது. நீங்கள் அக்கௌண்ட்டில் வந்து தாமரை மலராது, வராது, போகாது. அதெல்லாம் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை. காலங்கள் மாறும்போது தாமரை அப்படிங்கிறது சூரியனை பார்த்து தான் தாமரை மலர்கிறது, சந்திரனை பார்த்து தான் அல்லி மலர்கிறது, தடாகத்தில் பூக்கக்கூடியது தான் தாமரை. அங்கே வந்து எங்கே வந்து சேறு இருக்கிறதோ அங்கே தான் பூக்கும், எங்கே ஊழல் இருக்கிறதோ அங்கே தான் பூக்கும். என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? அங்கே தான் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய பிரகாசத்தையும் மிகப்பெரிய வாசனையும் மிகப்பெரிய ஒளியையும் தரக்கூடியது தாமரை. நான் சொல்கிறது ஜென்ரல் தாமரையை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். சரி, நான் எந்த கட்சியும் சேர்ந்தவன் கிடையாது. நான் ஜோதிடத்தில் இருக்கிறத நான் பேசுகிறேன். என்னைக்கு இருந்தாலும் நான் ஜோசியம் பார்த்தா தானமா துட்டு. கண்டிப்பாக சார். எனக்கு வேறு ஏதாவது நான் கட்சியில் ஏதாவது பட்டமோ பதவியோ இருக்கா? 2026 வந்து இந்த கட்சிகளுடைய நிலைமை இப்படி இருக்குது. இப்போ நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள், நடிகருடைய கட்சி என்ன சின்னம், அவரது நிறம் என்ன, இப்போ அவர் தேர்ந்தெடுக்க போகிற சின்னம் என்ன, இதை நீங்கள் பார்க்கணும். ஜோதிட பிரகாரம் நான் சொல்கிறதெல்லாம் ஒரு தனிப்பட்ட விமர்சனம் கிடையாது. எனக்கு தனிப்பட்ட விருப்பு வெறுப்புங்கிறது கிடையாது. எனக்கு அரசியல் பதவிகளுக்காக நான் யாரையும் தூக்கி பேசுகிறதுக்காக நான் அந்த ஜாதகம்லாம் பார்த்துட்டேங்க, அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம். நான் பொது விஷயத்தில் வந்து பேசுகிறதுங்கிறது, அவங்க ஜாதகத்தை என் மேலே நம்பிக்கை வச்சு கொடுத்துருக்காங்க. அந்த ஜாதகத்தை நான் பேச முடியுமா? நிறைய பேர் நடிகருடைய ஜாதகத்தெல்லாம் பார்த்துருக்காங்க. லக்னம் எத்தனை பேருக்கு தெரியும்? உண்மையான விஜயோட ஜாதகத்தினுடைய லக்னம் எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாரும் நட்சத்திரத்தை சொல்கிறாங்க, ராசியை சொல்கிறாங்க, லக்னம் என்ன? ஆகவே பொது விஷயத்தில் பேசும்போது ரொம்ப நிதானம் பொறுமையாக வேணும். உங்கள் பேரில் நம்பிக்கை வச்சு அந்த தலைவர்கள் கொடுக்குறாங்க. அவங்க கொடுத்த ஜாதகத்தை வந்து நீங்கள் பொது வெளியில் போட்டு உடைக்க முடியாது. எனக்கு பொறுப்பு வேணும். அப்போது இந்த நடிகர் எப்படிப்பட்ட சின்னத்தை தேர்ந்தெடுக்க போகிறார் ரொம்ப யோசிக்கணும். ஆத்மகாரகன் சூரியன், மனோகாரகன் சந்திரன், இவங்க 2 பேருடைய சின்னத்தை தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு கொண்டு வரணும். இது விளையாட்டல்லம்மா, இது விளையாட்டல்ல. மக்கள் சேவையே மகேசன் சேவை. வெறுமனே நியூமராலஜி பார்த்து அதுக்கு உண்டான பவருங்களை பார்த்து, நேமியாலஜி ப்ரொனாலஜி பார்த்து, அதுக்கு கலரை பார்த்து நீங்கள் அப்படி தேர்ந்தெடுக்கிறது இல்லை. நீங்கள்லாம் உதயசூரியன் சின்னம் எடுத்தவங்க யாருன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? இரட்டை இலை சின்னம் எடுத்தது யார் எத்தனை பேருக்கு தெரியும்? தாமரை சின்னம் எடுத்தவங்க யாருக்கு தெரியும்? கை சின்னம் எடுத்தவங்க யாருக்கு தெரியும்? நீங்கள் காங்கிரஸில் வந்து சாதாரணமாக நினைக்காதீங்க. அந்த சின்னம் இந்திரா காந்தி போய் கேட்குறாங்க, சங்கராச்சாரியார்கிட்ட கேட்குறாங்க. சங்கராச்சாரியார் தூரத்தில் இருந்தே கை ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அந்த கை தான் அந்த கை. ஓகே. அப்போது ஒவ்வொரு சின்னத்துக்கும் ஒரு பவர். அப்போ இவர் நடிகராக வரும்போது இவருக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவர்கள் மெச்சூரிட்டி கொடுத்து அதற்கு உண்டான டெப்த்து இதையெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு நான் கொண்டு வரணும். வேணா ஒரு ஆர்கியூமெண்ட் சேக்கு நம்ம சொல்லலாம், சார் நான் எந்த சின்னம் போட்டாலும் ஜெயிச்சிருவேன் சார், நான் எந்த சின்னம் போட்டாலும். அதனுடைய லைஃப் டைம்னு ஒன்று இருக்குது. ஒவ்வொரு சின்னத்திற்கும் ஒரு வாழ்க்கை லைஃப் டைம். ஓகே. அது எத்தனை நாள் இங்கே கோலோச்சும், எத்தனை நாள் பூமியில் இருக்கும்.
உதயசூரியன் தேர்ந்தெடுத்தவர்கள் இன்னைக்கு இல்லை, ஆனால் இன்னும் பேசிகிட்டு இருக்கு. இரட்டை இலை தேர்ந்தெடுத்தவர்கள் இல்லை, இன்னும் இருக்கு. கையை தேர்ந்தெடுத்தவர்கள் இங்கே இல்லை, ஆனால் இன்னும் இருக்கு. அப்போ அதுக்கு லைஃப், எலக்ட்ரிசிட்டி பவர் ஒன்றும் இதெல்லாம் நீங்களும் நானும் ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு சும்மா அந்த ஜாதகம் சரியில்லை, இந்த ஜாதகம் சரி, இவர் தான் வரப்போகிறார், அவர் தான் வரப்போகிறார். இந்த வக்ரன் முடிஞ்ச போது தான் கூட்டணி நிர்ணயிக்கப்படும். இந்த கூட்டணி நிர்ணயிக்கும் போது மறுபடியும் சொல்கிறேன், அவசரப்பட்டு இவர் தான் வருவார் அவர் தான் வருவார்னு அப்பவும் சொல்ல முடியாது. ஓகே. எலெக்ஷன் டேட் ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதிக்குள்ளே நிச்சயமாக அந்த 10 நாளில் டேட் அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க. அனௌன்ஸ் பண்ணால் அந்த டேட் இந்த கட்சிக்காரர்களுக்கு யாருக்கு சாதகமாக இருக்குன்னு பார்க்கணும். ஒருவேளை இவர்கள் எல்லாத்தையும் சமாளிக்கிற மாதிரி விஜய் அவர்கள் அஸ்ட்ராலஜி நம்புறான்ற பட்சத்துல என்ன சின்னத்தை தேர்ந்தெடுத்தா சிறப்பா இருக்கும்? அவர் அஸ்ட்ராலஜி நம்புறது இல்லை. எந்த அரசியல் கட்சியில் யார் வந்தாலும் நீங்கள் அமெரிக்கன் அரசியலாக இருந்தாலும் சரி, உலகம் முழுவதும் உள்ள அரசியலாக இருந்தாலும் சரி, அரசியலுக்கு அஸ்திவாரம் ஜோதிடம் தான். ஜோதிடத்தில் கேட்காம ஒருவேளை அதை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணாமல் கூட கன்சல்டேஷன் பண்ணி வச்சுக்குவாங்க. வாட் இஸ் த வே, வாட் இஸ் த ரூட் காஸ், ஹவு டு கோ இன் டு தட் லைன் அப்படிங்கிறத எல்லாரும் கேட்டு வச்சுக்கிட்டு தான் பண்ணுவாங்க. ஒருவேளை இவர் இந்த சின்னத்தை தேர்ந்தெடுத்தா சிறப்பா இவங்களை எல்லாத்தையும் சமாளிக்க முடியும்னு எதுனா ஒரு சின்னம் சொல்ல முடியுமா? நான் சொன்னா நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. அப்படியா? செண்பகராமன் ஒருத்தர் இருந்தார். அவர் யாருன்னு கேட்டா உங்களுக்கு தெரியாது. ஆனா இப்ப நான் சொன்னேன்னா ஆமா சார் நீங்க. அப்படியா? சொல்லுங்க சார். நீங்க ஹிஸ்டரியில வந்து கொஞ்சம் படிக்கணும். செண்பகராமன் சொல்லிட்டு ஹிட்லருக்கு வந்து ரைட் ஹேண்டு அவர் தான். இவர் தமிழ்நாட்டுக்காரர். அவருக்கு இவரு ரைட் ஹேண்டு. அவரு தான் அவருக்கு சின்னத்தை போட்டு கொடுக்குறாரு. என்ன சின்னம்? ஸ்வஸ்திக். ஸ்வஸ்திக் போட்டு கொடுக்குறார். அந்த ஸ்வஸ்திக் போட்டு கொடுத்தா அதனுடைய லைஃப் வாழ்நாள் முழுவதும் வெற்றி. ஸ்வஸ்திக் சின்னம் போட்டால் வாழ்நாள் முழுவதும் வெற்றி. ஆனால் அங்கே தான் இறைவன் இருக்கிறான். இந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்க என்னுடைய நேயர்களுக்கு இது நான் சொல்கிறது கதை அல்ல, நிஜம். நீங்கள் வேணா ரெஃபரன்ஸ் போய் பாருங்கள். அந்த செண்பகராமன் செலக்ட் பண்ணி கொடுக்குறார். அந்த பிரிண்டிங்கில் ஸ்வஸ்திக் வந்து உல்டாவாக மாறி போகுது. ஓகே. அப்போ அதனுடைய லைஃப் டைம் ஷார்ட் லைஃப். எடுத்து கொடுத்தவன் கரெக்டு, அதை ப்ரொசீட் பண்ணவன் அவங்களுக்கு அது தெரியாது. ஸ்வஸ்திக்கோட ப்ரொசீஜர் எப்படின்னு தெரியாது. ஆல்வேஸ் கீப் ரைட். ஸ்வஸ்திக் வந்து கீப் ரைட், ஆனால் அவர் போட்டது கீப் லெஃப்ட். போய் பாருங்கள். அப்போது ஒரு சின்னத்துக்கு எவ்வளவு பெரிய மரியாதை. உலகத்தையே அசர வச்சு வேர்ல்டு வாரையே கொண்டு வந்த ஹிட்லருக்கே அந்த ஒரே ஒரு சின்னம் தான் தலையெழுத்தை மாற்றுச்சு. இப்போ சொல்லுங்கள், சின்னம் மாற்றுமா மாற்றாதா? எனக்கு தெரியல, நீங்கள் தான் சொல்லணும். கண்டிப்பாக மாறும். ஒரு சின்னங்கிறது தமாஷல்ல, ஒரு சீரியஸான மேட்ரு. ஆகவே அதில் வந்து செலக்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் மக்களுடைய மனதை கவரணும். எந்த தேதின்னு தெரியணும். அந்த தேதி இவங்களுக்கு ஒத்து வருமானு பார்க்கணும். அந்த தேதியில் இவங்க இருக்கிற கூட்டணிக்கு வந்து வைப்ரேஷன் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். நான் இப்போ 2026 ப்ரிடிக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த பேசிக் ஃபண்டமெண்டலே நான் நிறைய பேசியிருக்கேன். கண்டிப்பாக. ஆகவே எனக்கு தான் தெரியும்னு கடகடன்னு நான் அவசரப்பட்டு மற்றவங்கள மாதிரி இவர் வருவார், அவர் வருவார், இவர் வரமாட்டார், அவர் வரமாட்டார் அப்படின்னு சொல்வதற்கு நான் தயாராக இல்லை. பொறுத்திருங்கள், கூட்டணி முடியட்டும், நாள் குறிக்கட்டும். நான் எங்கே போகிறேன், நீங்கள் எங்கே போகிறீங்க, நம்ம 2 பேரும் உட்காந்து பேசுவோம். அப்போ உங்கள் கேள்வி கணைகளை எனக்கு கொடுங்க. அப்போ அஸ்ட்ராலஜிக்கலாக நான் ப்ரூஃப் தரேன். மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.